பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு 3 காரியங்கள் சொல்லி இருந்தேன். நான் சொன்னதில்லை, வேதத்தில் இருக்கிற காரியம். பார்த்தீங்களா, எழுதி எடுத்த பேப்பர் எல்லாம் மழையோட போச்சு. அந்த அப்படிதானே, அவ்வளவு மழையா பெஞ்சது, நல்ல காத்தும் அடிச்சது இல்லையா? சரி சரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? திரும்பணும், அவருக்கு பயந்து இருக்கணும். அடுத்தது சொல்லுங்க. ஒரு கணக்கு ஸ்கூல்ல நமக்கு ஒரு கணக்கு நம்மகிட்ட எழுத சொல்றாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா தருவாங்க, அப்படிதானே? அந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் என்ன வரும், ஆன்சரு வரும், அப்படிதானே? இங்க எல்லாரும் கவனிங்க, இங்க ஃபார்முலா தெரியாம இருந்தா என்ன செய்யாது, அதை நம்ம என்ன செய்ய முடியாது, ஆமா, ஆன்சரை கொண்டு வர முடியாது. சிலருக்கு கணக்கே தெரியாது, அப்படி இருக்கும். பாருங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி அவருக்கு பயந்திருக்க வேண்டும். 2வது காத்திருக்க வேண்டும். 3வது அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேசணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. சரி, ஸ்தோத்திரம். சரி, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்த ஆவிக்குள் என்ன இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதே நேரத்தில் இயேசுவை பற்றி நாம் படிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியை பற்றி படித்தாலே அது இயேசுவை பற்றி படிக்கிற காரியம். நீங்கள் பள்ளியில படிக்கும் பொழுது ஒருவரை பற்றி படிக்க வேண்டும் என்றால் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று படிப்பீங்க, அப்படிதானே? கேரக்டரிஸ்டிக்ஸ்னு ஒன்று படிப்பாங்க. ஒருவருடைய இயல்பு, பண்பு, இவற்றை பற்றியதான காரியங்கள். அப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவருடைய இயல்புகள், அவருடைய பண்புகள் ஏராளமாயிருக்கிறது. அதிலே 1வது காரியம் என்னவென்றால், யாருக்காவது தெரியும்னா நீங்க தாராளமா சொல்லலாம். 1வது அவருடைய குணம், அவருடைய இயல்பு, அவருடைய பண்பு. 1வது எது? தவறானாலும் ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க, மழையினால கேட்கலையோ, அதான் மனசுக்குள்ளே சொல்றீங்களா? சரி, தேவன் தம்முடைய ஒரே பேரான சொல்லுங்க, அந்த வசனம் தெரியுமா பார்ப்போம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவருடைய இயல்பிலே, அவருடைய குணத்திலே எல்லாம் நல்லா கவனிக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு இல்லையா? இங்க இருக்கிறதான ஒரு 50 பேர் இருப்பீங்கன்னு சொன்னா 50 பேருக்கும் 60 விதமான குணம் இருக்கும். எப்படி? சிலருக்கு 2 குணம் இருக்கும், அப்படிதானே? மழை பெய்யும் போது ஒரு குணம், வெயில் அடிக்கும் போது ஒரு குணம், காலையிலே ஒரு குணம், மாலையிலே ஒரு குணம், அப்படிதானே? சிலருக்கு குணம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். ஒருக்கா சரின்னு சொல்லுவாங்க, ஒருக்கா தவறுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியா சொன்னேன்னு கேட்பாங்க. இப்படி நிறைய குணம் உண்டு. ஆமென். இயேசுவின் குணத்திலே ஒரு குணம் என்னவென்றால் மாறாதவர். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? மாறவே மாட்டார். ஒரு வார்த்தையை சொன்னா இல்லை என்று சொல்லவே மாட்டார். இன்னொரு குணம் இருக்கிறது, அவர் உண்மையுள்ளவர். ஆமென். இப்படி ஏராளமான குணங்கள், இயல்புகள் இயேசுவுக்கு உண்டு. அதிலே அன்பை பற்றி நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாம் நல்லா கவனிக்க வேண்டும். இயேசுவை நாம் மக்களிடத்திலே கொண்டு செல்லும் பொழுது மற்ற தெய்வங்களைப் போல கொடூரமான தெய்வமாகவும் பயங்கரமான தெய்வமாகவும் அப்படியெல்லாம் பாவித்து சிலர் கொண்டு சேர்க்கிறார்கள். அதனாலதான் இயேசு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரவில்லை. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவை போல அன்பானவர் வேற யாருமே கிடையாது. எளிமையாய் அவரிடத்துல போய்விடலாம். என்ன செய்யலாம்? எளிமையாய், ஈஸி அக்சஸ், எளிமையாய் போய்விடலாம். எந்த பயமும் இல்லாத, எந்த பயமும் நாம் பட வேண்டிய தேவையே இல்லை.
ஆனால் சிலர் போதிப்பது அவர் பயங்கரமானவரை போல என்ன செய்வார்கள்? பிள்ளைகளிடத்திலே போதிக்கிறார்கள். இயேசுவை குறித்து ஒரு வெறுப்பை போதிக்கிறார்கள். ஆமென். இவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், பிள்ளைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருகிறார்கள். ஆனால் இவர்கள் வாழ்வு மாறவில்லை, இவர்களை மாறச் சொல்லுகிறார்கள், இவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இதை பார்த்து இந்த இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து விடுகிறார்கள். ஆமாவா இல்லையா? ஆமே. இப்படி இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? என்னுடைய தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? என் தகப்பனார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் இருதயத்தில் அன்பு இல்லையே. இவ்வளவு வன்மத்தை உடையவர்களாயிருக்கிறார்களே, இவ்வளவு ஆமென் ஸ்தோத்திரம் கோபமுடையவர்களாயிருக்கிறார்களே, இவ்வளவு பொய் சொல்கிறவர்களாயிருக்கிறார்களே, என்னையும் திரும்பவும் இதே ஆலயத்திற்கு நீ என்னை வா என்று சொல்லுகிறார்களே, நீ ஜெபி என்று சொல்லுகிறார்களே, இந்த இயேசு எனக்கு வேண்டாம் என்கிற மனநிலையிலே குழந்தைகள் பெரியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆமென். அப்போ இயேசுவை கொண்டு சேர்க்க வேண்டியது எல்லாம் நல்லா கவனிங்க. ஆமென். அவர் இந்த வேதத்தில் எப்படி வெளிப்பட்டாரோ அப்படியே கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் மிகவும் அன்புள்ளவர். அல்லேலூயா. ஈஸி அக்சஸ், அவரிடத்துல யார் வேணாலும் போகலாம். ஆமென் ஸ்தோத்திரம். முந்தி நீங்க நல்லா கவனிங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் போனா பாஸ்டர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கிட்ட நல்லா பேசுற குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் உண்டா? இல்ல. பாஸ்டர் வந்தா வீட்டுக்குள்ள போய் ரூமை அடைச்சி பூட்டி எந்த பாஸ்டர் வந்தாலும் பாஸ்டரை கண்ட உடனே என்ன செய்வாங்க? ஓடிடுவாங்க. பாஸ்டர் இப்ப ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டரை கண்டா ஓடிடுவாங்க. சில பாஸ்டர்ஸும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆமென். ஆனா சிலர் அல்ல, நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தேவன் இந்த வேதத்துல எப்படி வெளிப்பட்டு இருக்கிறார் அப்படியே கொண்டு சேர்க்கணும். நல்லா கவனிங்க. இந்த விபிஎஸ் நடக்கும். விபிஎஸ் நடந்து கடைசி நாள் நல்லா எல்லாரும் இங்க கவனிங்க. என்ன கவனிங்க? கவனம் திசை திரும்புது. என்னை விட அங்க ஒரு ஆள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ல பயங்கரமா பண்றாரு. அதுதான் நான் இப்ப சொல்ல போறேன். அதே காரியத்தை தான் நான் இங்க சொல்ல போறேன். என்ன கவனிங்க. இந்த விபிஎஸ்ல கடைசி நாள் இருக்கும் பாருங்க. அப்போ அங்க விபிஎஸ் நிறைய அண்ணாச்சிமார் நடத்துவாங்க. இந்த அண்ணாச்சிமார் நடத்தி கடைசி நாள் அந்த ஃபைனல் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, 25-50 போல என்ன பண்ணிடணும், வழியில இருந்து இந்த சர்ச்சுக்குள்ள இந்த அண்ணாச்சிமாரை என்ன செய்யாது? விடாது. கையில ஒரு 10, காலில் ஒரு 10, தலையில ஒரு 5, இப்படி யாரை சூழ்ந்து கொள்ளும். எதனால தெரியுமா? சொல்லுங்க, அன்பு. ஆமென். ஆனா அந்த சர்ச்சு பாஸ்டர் அப்படி பண்ணிட்டு பாப்போம். அப்போ பாருங்க, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கிறது. இந்த அண்ணாச்சிமார் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துல எல்லாம் சர்ச்சு ரோட்ல இருந்து ரொம்ப உள்ள இருக்கும், நல்ல செம்மண் நிறைந்த இடமா இருக்கும், நல்ல சட்டையெல்லாம் அயன் பண்ணி போட்டுட்டு நல்ல டிப்டாப்பா போனா இங்க பைக்ல இருந்து இறங்கின உடனே ரெடியா இருப்பாங்க. கடைசி நாள் இனி இந்த அண்ணாச்சிமார் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஆமா அங்க இங்க தேனீச்சி பிடிச்ச மாதிரி அப்படியே பிடித்து கொள்வார்கள். சின்ன பிள்ளைங்க விடவே மாட்டாங்க. நம்ம போனோம் நினைச்சாலும் போக முடியாது. இங்க ஒரு ஆள் இழுக்கும், இங்க ஒரு ஆள் இழுக்கும். இயேசுவை இதை போலதான் தெரியுமா? இயேசுவை பக்கத்துல வந்த உடனே சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? விரட்டுனாங்க. இயேசு சொன்னார், அவர்களை விரட்டாதீங்க, என்னிடத்துல எல்லாரையும் கூட்டிட்டு வாருங்க. இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும். அப்ப அவருடைய அன்பு. அந்த சில பையன்மார் என்னன்னா, அந்த செம்மண்ணெல்லாம் சவுட்டிட்டு சட்டையெல்லாம் நல்லா மண்ணாக்கி விட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? நல்ல அயன் பண்ணி டிப்டாப்பா போற அண்ணாச்சிமாருக்கு சட்டையெல்லாம் அவ்வளவுதான். அவருடைய அன்பு அவ்வளவு அன்பா இருக்கும் பாருங்க. இயேசு அப்படிதான். ஒரு அன்பான சீஷன் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். ஆனா சில போதகர்கள் உட்கார்ந்து இருக்கிற பாயில லேசா போய் சவுட்டி பாருங்க, எலிசாவினுடைய ஆவி அப்படியே வந்துடும். எலிசா என்ன சொன்னார்? எலிசாவை பார்த்து பாருங்க,
நம்ம போதகரை பார்க்க வேண்டாம். நம்ம போதகர் எல்லா பிள்ளைகளும் இப்ப இங்க என்ன செய்யறார்? உலாவி வரும்படியா அனுமதி எல்லாம் கொடுத்தாச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். சில போதகர், எனக்கு தெரிந்த ஒரு போதகர் நாகர்கோயில்ல இருக்கிறார். அவர் என்ன செய்வார்னா, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுகிற பெஞ்சில என்ன செய்ய மாட்டாரு, உட்கார மாட்டார். அவருக்குன்னு ஒரு சேர் போடணும். இயேசு அப்படி அல்ல. அவர் என்ன செய்தார்? ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணினார். ஆமே, அப்படித்தானே? சீஷர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். அன்பான சீஷன் அவருடைய மார்பில் சாய்ந்திருந்தான். அவர் பக்கத்திலே இருந்தார்கள். அதுதான் அன்பு. ஆமென், அல்லேலூயா. நீங்க எதை செய்ய விரும்புவீர்கள்? உங்களுக்கு விருப்பமானது அதை தான் செய்ய விரும்பு. நீங்க விரும்பாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பவே மாட்டீங்க, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ ஒரு முழுமையான சந்தோஷம், முழுமையான நிம்மதி ஓரிடத்திலிருந்து கிடைக்கிறது. என் மனதிற்கு இந்த இடத்திலிருந்து ஆறுதல் கிடைக்கிறது என்றால் நம்ம அந்த இடத்திற்கு செல்வோம். நல்லா கவனிங்க. எந்த இடத்திலிருந்து என் இருதயத்திற்கான ஆறுதல் வருகிறதோ நான் அங்கே போவேன். இயேசுவை ஆறுதல் தரும் தேவனாய், இளைப்பாறுதல் தரும் தேவனாய் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும். அவரிடத்திலிருந்து நீங்கள் இளைப்பாறுதலை பெற்று உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கொண்டு சேர்க்கிறவர்களாய் அன்போடு பண்போடு இதை செய்ய வேண்டும். அப்போ இயேசுவின் குண நலன்களிலே முதலாவது காரியம் அன்பு. அது எப்படி நமக்கு கிடைக்கிறது என்றால், ரோமர் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று வாசித்தோம். இப்பொழுது அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாகவே தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம சும்மா நினைச்ச உடனே அன்பா இருக்க முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மூலமாய் தான் நான் அன்பை வெளிப்படுத்த முடியும். உண்மையான அன்பு, இயேசுவை போன்ற ஒரு அன்பு, தாழ்மையான அன்பு, பெருமை இல்லாத அன்பு, பொறாமை இல்லாத அன்பு, பரிசுத்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் தேவனிடத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் வருகிற அன்பை நாம் வெளிப்படுத்துவதன் மூலமாகவே செய்ய முடியும். அப்போ அந்த அன்பை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? அவருடைய ஆவியினால். அடுத்ததாக வாசியுங்கள், ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39 43 வசனங்கள் வரையிலே. பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். கவனியுங்கள், இயேசுவை சுவிசேஷத்தின் மூலமாய் ஒவ்வொரு இடத்திற்கும் நாம் கொண்டு சேர்க்கிறோம். அவருடைய நாமத்தின் மூலமாய் இந்த அன்பு இங்கே விதைக்கப்படுகிறது. யாருடைய பிரயோஜனத்திற்காக? மக்களாகிய நம்முடைய பிரயோஜனத்திற்காக, விசுவாசிகளாகிய நம்முடைய பிரயோஜனத்திற்காக. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், என்னிடத்திலே வாருங்கள். ஆமென். என்னிடத்தில் வாருங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்திலே வந்தால் நான் என்ன தருவேன்? உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அப்போ முதலாவது நாம் பார்த்தோம், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. அது யாருக்கு ஊற்றப்படுகிறது என்று சொன்னால்,
இயேசுவினிடத்திலே வருகிறவர்களுக்கு தான் ஊற்றப்படுகிறது. எப்படி வருவார்கள்? அன்று சொன்ன அவருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்டு, அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அப்போ அவரிடத்திலே வர வேண்டும். அவரிடத்திலே வந்தாதான் நம்முடைய இருதயத்திலே என்ன செய்யப்படும்? ஸ்தோத்திரம், இந்த தேவ அன்பு ஊற்றப்படும். ஆனால் வேறு ஒருவன் வேறொரு நாமத்தினாலே வந்து வேண்டாத, நம்பவே முடியாத காரியங்களை செய்தால், இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்தால் அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அவர் அன்பினாலே செய்யவில்லை, அதிலே தீமை இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆமென். ஆனாலும் நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:25. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். கவனிங்க, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்கள், நாம் விசுவாசிகள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷை பேசுவதோ, ஆமென், பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை பரிசுத்த ஆவிக்கான அடையாளம் அல்ல. ஆமென். பரிசுத்த ஆவி இருந்தா என்னென்ன செய்வோம் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ பரிசுத்த ஆவி இருந்தா அங்கே தேவ அன்பு இருக்கும். தேவ அன்பு இருந்தா, ஆமென், இங்க என்ன செய்கிறார்கள் பார், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவ அன்பு எப்படி இருக்குமா? மெய்யாய் பூரணப்பட்டு இருக்குமா? அப்போ இயேசு இந்த உலகத்திலே வாழும் பொழுது என்ன இயல்புகளை, என்ன பண்புகளை உடையவராய் வாழ்ந்தாரோ அதை போல அவர்கள் வாழ்வார்கள். யார் வாழ்வா? ஆமென், இயேசுவினுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள். அவருடைய இருதயத்துல அந்த அன்பு பூரணப்பட்டிருக்கும். அவர்களால் அன்பு இல்லாம வாழவே முடியாது. தீமையான ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. மற்றவர்களை அநியாயமாய் அடிப்பதற்கு கை வராது. இப்ப பாருங்க, ஒரு சிறிய காரியத்திற்காக மற்ற மனிதனை லகுவாய் கொலை செய்து விடுகிறார்கள், ஒரு ஜீவனை எடுத்து விடுகிறார்கள், ஒரு அற்ப காரியத்திற்காக. ஆமென். கடந்த நாட்கள்ல நாகர்கோயில்ல ஒரு சம்பவம், யாருக்கெல்லாம் தெரியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டெய்லர்கிட்ட என்ன தைக்க கொடுத்தாங்களா? ஆமா, அவருடைய துணியை தைக்க கொடுத்தாராம். அதுவும் பழைய துணி தான். இவர் நினைச்ச மாதிரி தைச்சு கொடுக்கலன்னு சொல்லி என்ன பண்ணினாரு தெரியுமா? கத்திரிக்கோலாலே அவருடைய காதிலே குத்தி இருக்கிறார் பாருங்க. அப்போ தேவ அன்பு இருந்தா, நான் என்ன சொன்னேன், மற்றவர்களை அநியாயமாய் அடிப்பதற்கே கை வராது, எண்ணமே வராது. ஒருவேளை சிந்தனை வந்தாலும் பாவம் செய்வதற்கான அந்த செய்கை வராது. அதற்காக தான் நாங்க சொல்லுறோம், இயேசுவினிடத்திலிருந்து வருகிறதான அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு பெரிய பேக்கேஜ் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் தேவ அன்பு. ஆமென். அந்த அன்பு என்ன செய்யும்? ஆமென், அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள என்ன இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். தீமையை செய்யவே விடாது. அன்னைக்கு வாசித்தோம், தீமையை வெறுப்பதே, சொல்லுங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுத்துருவீங்க, தீமையை விட்டு விலகுவீர்கள், தீமைக்கு சரிகட்ட நீங்கள் நிற்க மாட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென். சிறிய காரியத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஆனால் அன்பிலே இருக்கிறதான ஒரு காரியம் என்ன? நீடிய பொறுமை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட பொறுமை? நீடிய பொறுமை. இது எதற்குள்ள இருக்கிறது? பரிசுத்த ஆவி என்ற ஒரு பேக்கேஜுக்குள்ள இருக்கிறது. அது அந்நிய பாஷையை மாத்திரம் பேசுவதனாலே வருகிற காரியம் அல்ல.
அல்லேலூயா, ஆமென். இதற்குள்ளே இருக்கிறது, ஆமென், இயேசுவை நாம் பிரதிபலிக்கும்படியாக தேவன் நமக்குள்ளே ஒரு காரியத்தை இன்ஸ்டால் பண்றார், உள்ளே வைக்கிறார். மொபைல்ல எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அப்படிதானே? கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த சாஃப்ட்வேர் எப்படி பயன்படுமோ அப்படிதான் அந்த போன் பயன்படும். சில போனை நீங்க இங்க தட்டுனா அது என்ன செய்யும்? அங்க போகும், அப்படிதானே? சில போனை நீங்க கிளிக் பண்ணா என்ன செய்யாது? வராது. அது உள்ளேயே நிறைய வேலை செய்துகிட்டே இருக்கும். நம்மில் சிலர் அப்படிதான். ஆண்டவருடைய அந்த அழைப்புக்கு நம்ம உடன் செவி சாய்ப்பதில்லை. நமக்குள்ளேயே சுற்றி கொண்டு இருப்போம். நம்முடைய தேவைகளையே நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவருடைய திட்டத்தை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அந்த போனை என்ன செய்வோம்? நீங்க கொஞ்ச நாள்ல என்ன செய்வீங்க? தூக்கி, ஆமா, சிலர் கொஞ்ச நாள் சரி பண்ணி பார்ப்பாங்க. சரி பண்ணி பார்த்தாலும் கடைசியில கணக்கு பார்த்தா இதுக்கு ஒரு புதிய போனே வாங்கி இருக்கலாமேன்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஆண்டவரும் நம்மை பார்ப்பார். ஆமே, பாருங்க, கொஞ்சம் இந்த மரம் கனி கொடுக்க கொஞ்சம் என்ன செய்யணும் சொல்லுங்க? தோண்டி கொஞ்சம் உரம் வைத்து இது கனி கொடுக்குமான்னு பார்க்கணும், அப்படித்தானே? கனி கொடுக்குமான்னு பார்த்து 1 வருஷம் டைம் கொடுப்பாரு, 2 வருஷம் டைம் கொடுப்பாரு. சிலருக்கு அன்புனா என்னன்னே தெரியாது, இரக்கம்னா என்னன்னே தெரியாது, சகிப்பு தன்மைனா என்னன்னே தெரியாது, நீடிய பொறுமைனா என்னன்னே தெரியாது. இந்த மரத்துல கனி காய்த்தா அது என்ன கனியாயிருக்கும்? கசப்பான கனியாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாம் உண்மையாகவே நல்ல கனி கொடுக்கிற மரங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையாய் அவருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள் அல்லவா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனாலும் உங்க மனதில இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் 3 காரியங்களை எப்படியோ யாரோ எடுத்துட்டாங்க, பாத்தீங்களா? நான் ஒரு இடத்துல அந்த 3வது காரியம் என்ன? மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படித்தானே? மகிழ்ச்சியா இருக்கிற காரியம். அன்னைக்கு ஒரு சபைக்கு இதே காரியத்தை அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாமல் போனாலும்னு பேசிட்டு இருந்து எனக்கு டேபை இப்படி பண்ணனா அதுல ஒரு கிளாஸ் மேல இருந்த கிளாஸ் இப்படியே உடஞ்சிருக்கு பாருங்க. எனக்கு இதை டச் பண்ணவே முடியாது. இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கணுமா துக்கமா இருக்கணுமா? நான் அந்த பிரதர்ட்ட அப்பமே சொன்னேன், எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு வர முடியாது பிரதர் அப்படின்னு எல்லாம் சொன்னேன். இருந்தாலும் அவசரத்தில் இந்த ஃப்ளாஸ்க் எடுத்து போட்டேன், பார்த்தீங்களா? கிளாஸ்லேயே போட்டிருக்கேன் பாருங்க, அது உடஞ்சிட்டு. இப்போ பிரசங்கம் எப்படி பண்ணணும்? அத்தி மரம் துளிர் விட்டாலும் துளிர் விடாம போனாலும் டேப்லெட்டு உடஞ்சாலும் உடையாம போனாலும் நீ எப்படி இருக்கணும்? நீங்க உடஞ்சதுக்கு என்ன சந்தோஷம் இல்லை? எல்லா சந்தோஷம். இவ்வளவு நேரம் சந்தோஷப்பட்டீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவர் விருப்பம் இல்லையா இருக்கும், அப்படித்தானே? ஆமான்னு நிறைய சொல்லாங்க. அது எனக்கு என்ன டேபை வச்சாக பிரசங்கம், பைபிள் எதுக்கு இருக்கு, அப்படித்தானே பாஸ்டர்? அதான் உடஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள 3 காரியங்களை சொல்லுங்க பாப்போம். 1 இன்னைக்குள்ள பிரசங்கம் இல்ல, அது அன்னைக்குள்ள. பெற்றுக்கொள்வதற்கு என்ன எப்படி இருக்கணும்? முதல்ல காத்து இருக்கணும், இல்ல முதல்ல பயந்து இருக்கணும். கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பி 1 பயந்து இருக்கணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், அவருடைய வேலைக்காய் காத்திருக்கணும். காத்திருக்கிற நாட்கள்ல நஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனா தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு இருக்கணும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுவார். அந்த ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவரிலே ஆமென் இருக்கிறதான இயல்புகள், அந்த குணங்களிலே 1 தேவ அன்பு. அந்த அன்பை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்து வருகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரி, அவருடைய வசனத்தை கைக்கொண்டால் நம்முடைய இருதயங்கள்ல என்ன பூரணப்பட்டிருக்கோ? தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். அவருடைய வசனம் என்ன சொன்னாலும் சரி, வசனம் அப்படிதாங்க சொல்லும். பைபிள்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் என்ன காந்தியா, நான் என்ன இயேசுவா, இப்படின்லாம் சிலர் சுத்திட்டு இருப்பாங்க. ஆமே, நீ காந்தி ஆக வேண்டாம், ஆனா இயேசுவா.
என்ன செய்யணும்? இயேசுவாகணும். 1 யோவான் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிப்போம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? நல்ல கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரு சபையிலே நான் அங்கத்தினராய் இருக்கிறேன், வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களின்படியாக நான் காணிக்கை கொடுக்கிறேன். ஆனா இங்க ஒரு பிரச்சனையை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஒருவனுக்கு நன்றாய் ஆஸ்தி இருக்கிறது, குறைச்சலுள்ள சகோதரன் ஒருவன் அவரிடத்திலே வந்து தனக்கு இறங்கும்படியாய் கேட்கிறான். ஆனால் அந்த சகோதரன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளுகிறான். இப்படிப்பட்ட சகோதரனிடத்திலே, இப்படிப்பட்ட மனிதனிடத்திலே தேவ அன்பு எப்படி இருக்கும்? அல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த வசனத்தை இப்படி வாசிங்க. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு திறந்தால் அவன் இருதயத்திலே தேவ அன்பு நிலை கொண்டிருக்கும். அல்லேலூயா, அதுதானே வசனம் சொல்லுது. தன் சகோதரனுக்கு இறங்குகிறவன், தனக்கு முன்பதாக கஷ்டப்படுகிற ஒருவனுக்கு தன்னால் முடியும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் திரளாயிருக்கிறது. ஆனால் உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தினுடைய ஆமென் ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை இவனுடைய இருதயத்தை அடைக்கிறது, கடினப்படுத்துகிறது. தன் சகோதரனுக்கு இறங்குவதில்லை, தன் தாய்க்கு இறங்குவதில்லை, தன் தகப்பனுக்கு இறங்குவதில்லை, தன் உடன் பிறந்தவர்களுக்கு இறங்குவதில்லை. எத்தனை குடும்பங்கள் உண்டு, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்போ இவர்கள் உள்ளத்திலே தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி? ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு என்ன சொல்லுகிறது? நீங்கள் வருகிற வழியில உங்களுக்கு தெரியாம யாராவது ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தா கூட உங்களுக்கு தெரியாதவங்க தான், அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்க செய்துட்டு தான், ஒருவேளை நீங்க ஆலயத்துக்கு வர்றதா இருந்தா கூட வரணும்னு சொல்லி இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்படியாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் அடிபட்டு கிடக்கிறார். அங்கே சபையிலே உள்ள ஆசாரியன் வருகிறார். ஆசாரியன் என்ன சொல்லுகிறார்? எனக்கு அங்கே தேவனுடைய காரியத்தை செய்யும்படியான நேரம் ஆயிற்று, எனக்கு முடியாது என்று சொல்லி கடந்து செல்லுகிறார். அடுத்தது ஆசாரியனுடைய உதவியாளர் வருகிறார். அவரும் என்ன செய்கிறார்? எனக்கு நேரம் ஆயிற்று, எதுக்கு? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆமென், அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும். அதனால இந்த தெருவில் அடிபட்டு கிடக்கிற, இந்த சாலையில் அடிபட்டு கிடக்கிற இந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சா எனக்கு தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது, தேவனிடத்துல நான் அன்பா இருக்க முடியாது. எனவே நான் என்ன செய்யணும்? இவரை குற்றுயிராய் விட்டு விட்டு போக வேண்டும் என்று இருந்ததுதான் பழைய பாட்டிலே இவர்கள் ஏற்று வைத்திருந்த கற்பனை. இன்றைக்கும் இதே நிலைதான். பாருங்கள், தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அறியாமல், அதான் முதல்ல சொன்ன இயேசுவை ஆமென் ஒரு எளிமையான மனிதராக மக்களிடத்திலே கொண்டு சேர்க்காமல் இவர் மிகவும் பயங்கரமானவர், ஒரு வெறுப்பை மக்களிடையே, பிள்ளைகளிடையே விதைத்து இயேசுவினிடத்தில் வரவிடாம தடுக்கிறாங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. சின்ன பிள்ளைங்க எல்லாம் அவரை சூழ்ந்திருந்தாங்க, பெரியவர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாங்க, யாரு தடை பண்ணா நோயாளிகள் சூழ்ந்திருந்தாங்க, யாரையும் அவர் புறம்ப தள்ளவே இல்லை. அல்லேலூயா, அப்படிதானே? ஸ்தோத்திரம். அவருடைய எளிமையை பாருங்க. அவர் நினைத்திருந்தா ஒரு பெரிய கப்பலை உண்டாக்கி அல்லது வாங்கி அந்த கப்பல்லே பிரயாணம் பண்ணியிருக்கலாம். அவருக்கு சொந்தமா ஒரு படகு கூட கிடையாது. ஆமென். அவர் யாருடைய படகுல ஏறினார்? கவனிங்க எல்லாரும், எங்க யாருடைய படகுல? நேரம் ஆயிட்டோ,
சீமோன் பேதுருடைய படகிலே ஏறுகிறார். எளிமை, தாழ்மை. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ சகோதரரிடத்திலே நாம் அன்பா இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேவ அன்பு நம்மில் நிலை கொள்ளாது. 1 யோவான் 4:7 வாசிப்போம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்போம். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இனி இருக்கிற 2 காரியத்தையும் கொஞ்சம் தெளிவா கேளுங்க. அன்புள்ளவன் தேவனால் பிறந்து. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாது? தண்ணீல முங்கி எழும்பின உடனே போக முடியாது. ஆமென். அவருடைய வசனத்தை கை கொண்டு அவன் எப்படி அன்புள்ளவன்? தேவனால் பிறந்தவன். அன்பை வெளிப்படுத்துகிறவன் அவன்தான் தேவனால் பிறந்தவன். அன்பினாலே தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறவன் இவனை தான் தேவனாலே பிறந்தவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இன்றிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு நாங்கள் தேவ அன்பிலே பூரணப்படுவோம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லாதது காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறோம். டைம் ஆச்சு, இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்த மழை வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரமா விட்டா அப்படிதானே நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். மழை வார மாதிரி இருக்கு, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். பசிக்குது, கொஞ்சம் காலையிலேயே சாப்பிடாம வந்தோம், அப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய எல்லாம் சொல்லுவோம். ஆனா ஸ்தோத்திரம், கவனிங்க, நான் இப்ப முடிச்சிடுறேன். சரி, அன்புள்ளவன் எப்படிப்பட்டவன்? தேவனாலே பிறந்தவன். அடுத்தது வாசியுங்கள். அவரை அறிந்தவன். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் சொல்லுங்க, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவது. எது அறிவது? இயேசுவை அறிவது. அன்புள்ளவன் தேவனாலே பிறந்தவன். அப்போ தேவனாலே பிறந்தவன் அவரை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். நல்ல கவனிங்க. அன்புள்ளவன் தேவனாலே பிறந்து அவரை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். இதுதான் சத்தியம். அன்பில்லாதவன், தேவனாலே பிறவாதவன், அவரை அறியாதவன் நித்திய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. முதல்ல சொன்னது சொல்லுங்க. அன்புள்ளவன் தேவனால் பிறந்தவன், தேவனை அறிந்தவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான். அன்பில்லாதவன் சொல்லுங்க, தேவனாலே பிறவாதவன், தேவனை அறியாதவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதில்லை. அன்பு தேவனுடைய இயல்பு, அவருடைய பண்பு, அவருடைய குணத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று அன்பு. சகலமும் அன்பினாலே செய்யப்பட கடவது. எதை விட அன்பு பெரியது தெரியுமா? சொல்லுங்க. விசுவாசத்தை விட. மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லை என்று சொன்னால் நான் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் தங்களுடைய வீட்டில் உள்ளவர்களை நேசிக்காமல் இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களை நீங்கள் நேசிக்காமல் இருக்கலாம். அவர்கள் நேசிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள என்ன சொல்லி, உங்களுக்காக என்ன சொல்லி இருக்கிறது? பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள், அவரை அறிந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் இயேசுவை போல மரண பரியந்தம் அன்புள்ளவர்களாகவே வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:11 வாசிப்போம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம்.
ஆமென். இயேசுவே அந்த பெரிய தேவனே எல்லாரிடத்திலும் அன்பு கூர்ந்திருக்க. அப்படி என்றால் என்ன பாருங்கள், இந்த 1 யோவான் 4:10 வாசித்தோம். நாம் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால். இப்ப நல்லா நான் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஏற்கனவே ஒரு சண்டை, ஒரு பிளவு இருக்கிறது. உங்க 2 பேருக்கு சண்டை இருக்கிறது. அப்போ 2 பேரும் என்ன நினைப்பாங்க? அவன் முதல்ல வந்து பேசட்டும், அப்படித்தானே நினைப்பாங்க. நல்லா கவனிங்க, வசனம் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. அவன் வந்து பேசட்டும். இவன் என்ன நினைப்பான்? அவன் வந்து பேசட்டும். வீட்டிலையும் அப்படிதான். அவர்கள் பேசட்டும், நாம் 2வது பார்த்து கொள்ளலாம். நான் இறங்கி போகிறதா? இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததால் அல்ல, அவர்தான் முதல்ல அன்பு கூர்ந்திருக்கிறார். தப்பு செஞ்சது யாரு? பாவம் செஞ்சது யாரு? குற்றம் செஞ்சது யாரு? நம்மிடத்துல ஒரு பழக்கம் உண்டு, குற்றம் செஞ்சவங்க தான் முதல்ல வந்து மன்னிப்பு கேட்கணும், அப்படிதானே? குற்றம் செஞ்சவங்க தான், ஆமா அவங்க தானே தப்பு செஞ்சாங்க, அவங்க வந்து கேட்கட்டுமே. 2வது பார்த்து கொள்ளலாம், 2வது பேசலாம், 2வது அன்பா இருக்கலாம், 2வது செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். அவங்க பேசட்டும், அவங்க தான் தப்பு செய்தது. இங்க இயேசு என்ன சொல்லி இருக்கிறார்? நம்ம தான் பாவிகள், ஆனால் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து, அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார். அவர் நமக்காய் இறங்கி வருகிறார். தம்முடைய மகிமையை விட்டு, தம்முடைய உயர்வை விட்டு அவரே இறங்கி வந்தா நம்மிடத்துல. ஆமென். சண்டையிட்டவர்கள், நமக்கு விரோதமா எழும்பினவர்களை அவரை போல நம்ம மன்னிக்கணுமா வேண்டாமா? நாம் கடனாளிகளா இருக்கிறோம். நல்லா கவனிங்க, நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? கடன் கொடுத்தவர்களா இருந்தாலும் சரி, உங்க கடனை வாங்கிவிட்டு, கடனை வாங்கும் போது நல்லா இருந்தாங்க, இப்போ உங்களோட பெரிய பகைஞராய் மாறிவிட்டார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? ஆமென். நீங்கள் அவர்களை நேசியுங்கள், அவருடைய மனம் மாற நீங்கள் ஜெபியுங்கள், அவருடைய இரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அவர்கள் உங்கள் பணத்தை வாங்கிவிட்டு உங்களை சபித்தார்கள், நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை நான் உங்கள் இருதயத்திலே ஊற்றி இருக்கிறேன். தேவனுடைய அன்பு, அவருடைய குணம் உன்னதமான குணம். யார் உங்களை அடித்தாலும் சரி, யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, உங்களை யாரு காரணம் என்று எதிர்த்தாலும் சரி, உங்களுக்கு யாரு தீமைக்கு நன்மைக்கு தீமை செய்தாலும் சரி, ஆமென், அவர்தான் நம்ம முதல்ல தேடி வந்த, தவறே செய்யாத, குற்றமே செய்யாத இயேசு நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. நீங்க இறங்குங்க, நீங்க இறங்குங்க. உலகம் அறியாதவங்களும் உங்களை பார்த்து உங்கள் உறவினர்கள் சொல்வார்கள், எப்படி இருந்தா நீ எப்படி வாழ்வே என்று சொல்லி சொல்வார்கள். எங்கள் இயேசு அதை தான் செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். தீங்குக்கு பேதைகளாயிருங்கள். அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல பலமுள்ளவர்களாயிருங்கள். தீங்குக்கு தீமைக்கு பேதைகள், குழந்தைகளாயிருங்கள். நன்மை செய்வதில் பலம் உள்ளவர்களா இருக்கணும், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதுல பலம் உள்ளவர்களா. வேதம் அதை தான் சொல்லுகிறது. அப்ப கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனே தம்மை தாழ்த்தி நம் குறைகளை மன்னித்து நேசிப்பது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. முதல்ல தேவ அன்பை பெற்று ஆண்டவரை நாம் நேசிப்போம். அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுவோம். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவரிடத்துல தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்கும். அவருடைய அன்பு பூரணப்படட்டும். தேவ அன்பு தேவ பிள்ளைகளிடத்துல பூரணப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு இன்றைக்கே வெளிப்படட்டும், இப்போதே வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியினால கிடைக்கிறதான அன்பு, அந்த தேவ அன்பு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் வெளிப்படட்டும், தன்னுடைய தாயிடத்தில் தகப்பனிடத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தன்னுடைய உறவினர்களிடத்தில் வெளிப்படட்டும், தன்னுடைய நண்பர்களிடத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்படட்டும். அப்பா, உம்மை போல
உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாய், ஆமென், தேவ அன்போடு வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை.